அண்மைச் செய்தி. தவிக ஆட்சியை கவிழ்க்க முயன்ற சதியில் சிங்கப்பூரில் இருந்து ஒரு நபரும் ஈடுபட்டிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தவிக ஆட்சியை கவிழ்க்க முயன்ற சதியில் சிங்கப்பூரில் இருந்து ஒரு நபரும் ஈடுபட்டிருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்புள்ளார். அவரிடம் பேசலாம். கதிரவன், முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாகவும், அதே போல சட்டசபையில சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தின் போது தங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று கூறியும் சட்டமன்ற உறுப்பினர் கூடிய இளையராஜா அவர்களிடம் 25 கோடி ரூபாய் வரை பேரம் பேசிய வழக்கில் இதுவரை 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கருத்து கணிப்பில் விடக்கூடிய யூடியூபரான திருநாவுக்கரசு, செல்வன், சீனிவாசன், ராஜேஷ், ரமேஷ், கார்த்திக் உள்ளிட்ட 9 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது நரேஷ் என்பவர் மூலையாக செயல்பட்டதாகவும், ரமேஷ், கார்த்திக் ஆகியோர் கரூர் கம்பெனியை சேர்ந்தவர்கள் என்றும், இதில் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களுக்கு சம்மன் கொடுத்தும் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று 5 நபர்களை காவல் எடுத்து விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்து அதுக்கான மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மீதான உத்தரவானது இன்று பிறப்பிக்கப்பட இருக்கிறது. இதற்காக இவர்களை காவல் எடுக்க என்று தகவலானது தற்போது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கைது செய்யப்பட்ட நபரிடம் ஒருவர் சிங்கப்பூரிலிருந்து பேசியதாக தெரிய வந்திருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து பேசிய நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்துவதற்காக இவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும், நேற்று 3 நபர்களுக்கு மட்டுமே மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று 5 நபர்களுக்கு மீதான மனு தாக்கல் செய்யப்பட்டு 5 நபர்களையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து ஒரு நபர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் பேசியதாகவும், அவர் யார், எதற்காக பேசினார் என்பது தொடர்பான விசாரணையை போலீசார் முடக்கிவிட்டிருப்பதாகவும், காவலில் எடுத்து விசாரித்த பிறகு அரசியல் சார்ந்த பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நபர்கள் தொடர்பு இருக்கக்கூடிய காரணத்தினால சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக இவர்களுக்கு பணம் முதலியவற்றை கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டதா, அல்லது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நபர்கள், அரசியல் சார்ந்த நபர்கள் மூலமாக இவர்கள் தொடர்பு கொள்ளப்பட்டு அடுத்தடுத்து என்ன நிகழ்வு நடப்பது என்பதை கண்காணித்து வந்தார்களா என்பது குறித்தான விடைகள் இவர்கள் காவல் எடுத்து விசாரித்தால் மட்டுமே தெரியவரும் என்பதனால அவர்களை காவல் எடுப்பு முனைப்பு காட்டி வருவதாகவும், அதற்காக மனு தாக்கல் மீதான உத்தரவு வரும்போது 5 நபர்களையும் காவல் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் இருவரும் தொடர்ந்து தலைமையாக இருக்கக்கூடிய நிலையில இருவரின் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில தான் இது போன்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சிங்கப்பூரிலிருந்து தொடர்பு கொண்டு இவர்களை வழிநடத்திய நபர் யார் என்பது குறித்தான விசாரணை நடத்துவதற்காக தற்போது போலீசார் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்க இருப்பதாக விசாரணை பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.